இவங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்களோ கடைசி வரைக்கும் அதே கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க தலைவர் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க இறந்துட்டா கூட அந்த சின்னத்தை மட்டும் மைண்ட்ல வச்சு அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன் அவங்க அடமெண்டா நினைக்கும் போது அதனால பாதிக்கப்படுறது அவங்க மட்டும் இல்லை, அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாரும். புரியுதுங்களா? புரியுதுங்க. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். விஜயோட ஃபேனுங்கிறதுக்காக நீங்க விசில் சின்னத்தை பார்த்து யார் யாருக்கோ ஓட்டு போட்டு நல்லவனா கெட்டவனான்னு தெரியாம யார் யாரு எம்எல்ஏ ஆக்கி அமைச்சர் ஆக்கி விட்டீங்க. தமிழ்நாடோட ஜிடிபி தெரியுமா உனக்கு? பர் கேபிட்டல் இன்கம் என்னன்னு தெரியுமா? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தெரியுமா? பாவர்ட்டி ரேட் என்னன்னு தெரியுமா? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்னன்னு தெரியுமா? இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் என்னன்னு தெரியுமா? எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் என்னன்னு தெரியுமா? நம்ம ஊருக்காரன் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்குற மாதிரி வெளிநாட்டுக்காரன் நம்ம ஊர்ல இருந்து வேலை பார்த்து அவங்க ஊர்ல போய் பங்களாவே கட்டுறானுங்க. இப்படி ஒரு வளர்ந்த மாநிலத்தை ஒரு நடிகர் கையில கொடுத்துட்டீங்களே, அதுவும் ஃபர்ஸ்ட் 5 படம் அவங்க அப்பா எடுத்து, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் எடுத்து, அதுக்கப்புறம் தெலுங்கு படத்தெல்லாம் ரீமேக் பண்ணி, இதுவரையும் ஒரு பிலிம்ஃபேர் அவார்ட், நேஷனல் அவார்ட் கூட வாங்காத நடிகர்லேயே சிறந்த நடிகர் கிடையாத ஒரு ஆள்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்க. இப்ப நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாம ஒரே படப்பிடிப்பா இருக்கு. அதனால நாங்க கேள்வி கேட்கிறோம். நீங்க ஏன் கேள்வி கேட்கறதுனால என்ன கேட்கறீங்க? யூ சப்போர்ட் யுவர் அண்ணா மேன், வை மீ?